கவலை கண்ணீரெல்லாம் கம்ப்ளீட்டா மறையுதம்மா. கவலை கண்ணீரெல்லாம் கம்ப்ளீட்டா மறையுதம்மா. பயங்கள் நீங்குதம்மா, பரலோகம் தெரியுதம்மா. பயங்கள் நீங்குதம்மா, பரலோகம் தெரியுதம்மா. அகிலம் ஆளும் தெய்வம் என் அன்பு இதய தீபம். அகிலம் ஆளும் தெய்வம் என் அன்பு இதய தீபம். இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா என் உள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. என் உள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. இந்த தூயாவின் திரியேகநாமம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான அன்பு இறை மக்களே, இந்த மே மாதம் ஆண்டவருடைய சுத்த கிருபை உங்களையும் இந்த ஊழியத்தையும் அடியனையும் இம்மட்டும் பாதுகாத்தது. கர்த்தருக்கு கொடான கொடி நன்றி. இன்றைக்கும் அவருடைய பரிசுத்த யோவானின் பாலைவன அழைப்பாக கூறுகின்ற வார்த்தை, உங்கள் கால் மிதிக்கும் உள்ளங்கால் படும் இடமெல்லாம் உங்களுடையதாகும். வனாந்தரமும் லிபனோனும் தொடங்கி ஐபிராத்து நதி வரைக்கும் மேல் சமுத்திரம் வரைக்கும் உங்களுடைய எல்லையாக இருக்கும் என்று இஸ்ரவேலின் கடவுள் உபாகமம் 11ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் சொல்கிறார். கடவுளுடைய வார்த்தைகள் எப்பொழுதுமே வாழ்வு தருகின்ற வார்த்தைகள், இன்னொன்று விடுதலை கொடுக்கிற வார்த்தைகள், ஆறுதல் இல்லாத மக்களுக்கு ஆறுதல் கொடுக்கிற வார்த்தைகள். பல வகையிலே புற இனத்தாரால் நெருக்கப்பட்டு துரத்தப்பட்டு அடிமைப்படுத்தப்பட்டு வாழ்ந்த இந்த இஸ்ரவேல் சமூகத்துக்கு கடவுள் கொடுக்கிற வாக்கு தத்தம், உன்னுடைய உள்ளங்கால் படுகின்ற இடமெல்லாம் உங்களுடைய தேசமாகும். அது ஐபிராத்து நதி. ஆதாம் ஏவாளை எப்படி ஏதேன் தோட்டத்தில் 4 திசைகளிலும் ஓடுகிற அந்த கானான் தேசம் போன்ற ஐபிராத்து நதி போன்ற அந்த நதி துறங்கி லிபனான் வரைக்கும் உங்களுடையதாக இருக்கும் என்று சொல்கிறார். தேவ ஆசீர்வாதம், தேவ செழிப்பு, இவைகள் எல்லாம் இன்றைக்கு கடவுளால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அருள் கொடைகள், அடையாளங்கள். இன்றைக்கு இந்த அடையாளங்களையும் அருள் கொடைகளையும் ஆசீர்வாதங்களையும் மறந்தவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்பதற்கு இந்த அருளின் சாட்சி ஒரு அற்புதமான ஒரு காட்சி. ஆண்டவருக்குள் பிரியமான இறை மக்களே, கடவுளுடைய பெரிதான இரக்கத்தினாலே இந்த மே மாதம் முழுவதும் தேவன் உங்களுக்கும் எனக்கும் பாராட்டின இலவசமான கிருபை. இன்றைக்கு உலக நாட்களிலே நாம் இன்றைக்கு வீடுகளிலே வளர்க்கின்ற குரோட்டன்ஸ், ஃப்ளவர்கள், இவைகளுடைய வளர்ச்சி, இவர்களுடைய ஆரோக்கியம், இவர்களுடைய சரீர பாதுகாப்பு பராமரிப்பு பற்றி ஒரு வளர்ச்சியும் அறிஞரும் நினைக்கவில்லை. ஆகவே தான் ஒரு அறிஞர் பொடானியஸ் டியோஸ்கோரட்ஸ் என்பவர் டி மெட்ரியா மெடிகா என்ற நூலிலே புகழ்பெற்ற ஒரு நூலாக அவர் எழுதினார். பூக்கள் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை பற்றி இன்றைய புத்துணர்வின் பெரும்பகுதியாக அவரது புத்தகங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த நாளை தான் இன்றைக்கு நேஷனல் வாட்டர் ஃப்ளவர் டே என்று அழைக்கப்படுகிறது. மனிதனுடைய தோல், முடி என்னுமாக இருக்கிற உறுப்புகளின் நோயினுடைய எதிர்ப்பு சக்திகளுக்கு பிரச்சனைகளை குணமாக்க இன்றைக்கு அறிவியல் அறிஞர்கள் பயன்படுத்துகின்ற பொருள் மலர்கள். இன்றைக்கு அந்த மலர்களுடைய வளர்ச்சிக்கு, அவருடைய ஆரோக்கியத்துக்கு ஏதாவது வைத்தியம் உண்டா என்று சொன்னால் இல்லை. ஆகவே தான் இந்த பொடானியஸ் மெடிகா என்ற மெட்ரியா மெடிகா என்ற நூலை இந்த பொடானியஸ் டியோஸ்கோரைட்ஸ் என்ற ஒரு மனிதர் எழுதியிருக்கிறார். அவனமாக இன்றைக்கு எதற்கு எப்படிப்பட்ட பக்குவம் தேவை என்பதை அறிந்தவர்களாக நாம் செயல்பட வேண்டும். இன்றைக்கு என்னுடைய சரீரத்தினுடைய ஆரோக்கியம், வளர்ச்சி, இவைகள் என்னுடையது அல்ல, கடவுளுடையது என்று நினைக்கும் பொழுதுதான் நமக்கு இந்த உலகத்தினுடைய அனைத்து ஆசீர்வாதங்களை, செல்வர்களையும், மலர்களையும், மலைகளையும், காடுகளையும், ஆறுகளையும், ஏரிகளையும், கடல்களையும் கடவுள் நமக்கு மனிதனுடைய கரங்களில் கொடுக்கிறார். இவைகள் எல்லாவற்றையும் உனக்கு சொந்தமாக தருவேன். எப்பொழுது கடவுளுடைய அரசை, இறை அரசை தேடும் பொழுது, இன்றைக்கு கடவுளால் கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு பொருளையும் நீங்களும் நானும் பராமரிக்க தேடும் பொழுது தான்
ஆண்டவருடைய அரசுக்குரியவர்களாக மாறுகிறோம். நம்முடைய எல்லைகளை அவர் சொந்தமாக்கி கொடுக்கிறவராக இருக்கிறார். ஒருவேளை எனக்கு எதுவுமே இந்த உலகத்தில் சொந்தம் இல்லை என்று நினைப்போமையாகில் கர்த்தருடைய பெரும் கோபத்துக்கு நாம் ஆளானவர்கள் என்பதுதான் அர்த்தமாகும். ஆகவே இந்த நாளிலே நம்முடைய எல்லையை பெரிதாக்கின ஆண்டவர் நம்முடைய கால் மிதிக்கும் இடமெல்லாம் கர்த்தருடைய தேசமாக நம்முடைய சொந்தமாக கர்த்தர் கொடுப்பதாக வாக்கு கொடுக்கிறார். அந்த உணர்வோடு இன்றைக்கு கர்த்தர் இந்த இடத்துல நின்று இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் அவர்களை இருக்கின்ற இடங்களில் உயர்த்துவீராக, இல்லை பல இடங்களுக்கு கொண்டு சென்று அவர்களை சொந்தமாக மாற்றுவீராக, பெரிய தூண்களாக உருவாக்குவீராக. இறைமகனே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் இந்த சிந்தனைகளோடு உங்களையும் என்னையும் ஆண்டவரை நோக்கி பார்க்க செபிக்க அழைக்கிறார். அன்பின் ஆண்டவரே, இன்றைக்கு உலகத்தில் உம்மால் படைக்கப்பட்ட பொருள்களுக்கு ஆண்டவரை நாங்கள் உரிமையாளர்கள் என்பதை இந்த அருமையான வார்த்தை மூலமாக கால் மிதிக்கும் இடமெல்லாம் உங்களுக்கு சொந்தம். ஆண்டவரை ஐபிராத்து நதி தொடங்கி அனைத்தும் உங்களுடைய எல்லைகள் என்று சொன்னது போல இந்த உலகத்தில் படைத்த எல்லாமே ஆண்டவருடையது என்பது நினைக்கும் பொழுதுதான் பூமியும் அதன் நிறைவும் சங்கீதக்காரன் சொல்வதைப் போல கர்த்தருடைய என்று நினைக்கும் பொழுதுதான் நாங்கள் இந்த உலகத்தில் உயர்ந்தவர்களாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக எண்ணப்படுவோம். கடவுளுடைய ஆசீர்வாதத்தினாலே எங்களுடைய உயர்வை நாங்கள் எல்லைகளை விருதாக்கி கொள்வோம். அப்படிப்பட்ட சிந்தைகளின் ஆசீர்வாதங்கள் இன்றைய நாளில் தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுவினுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உறவும் பாதுகாப்பு உங்களோடு கூட இருந்து ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமேன்.